இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி பல விமர்சனங்களும் நன்மை காலமாக தெரிவித்து வருகிறார். இந்த 2-3 நாட்களாக ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி விமர்சனம் செய்வதை பற்றி செய்திகள் வந்துள்ளன. அதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் என்று அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எழுதிய மடலில் தெரிவித்திருக்கின்றார். பத்திரிகையிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றது. ஏதோ நான் அவரை கொச்சைப்படுத்தி பேசியதாகவும், எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்த நிலையிலிருந்து தவறுதலாக பேசுவதாக பத்திரிகையிலே விமர்சனம் செய்திருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் இப்படியெல்லாம் பேசினார் என்பது ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக என்னை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தார். எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு ஊர்ந்து சென்றார், பறந்து சென்றார் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார். அண்மையிலே விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது கரப்பான் பூச்சி போல் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை மறந்து, நிலையை மறந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இப்படி விமர்சனம் செய்கின்றார். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும், எந்த ஒரு எதிர்க்கட்சியினரும் தவறுதலாக நாங்கள் விமர்சனம் செய்வது கிடையாது. ஆனால் எங்களை பற்றி எதிர்க்கட்சியினர், ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எங்களை தவறுதலாக விமர்சனம் செய்தால் அதற்கு தக்க பதிலை அவ்வப்போது கொடுப்போம். விருதுநகர் மாவட்டத்திலே பேசுகின்ற பொழுதும் சரி, பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் சரி, எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியிலே எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் ஊடகத்தின், பத்திரிகையின் வாயிலாக. இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 100ஆண்டு விழா கட்டிடம் 290 கோடி ரூபாயில் அதிமுக ஆட்சி தான் கொண்டு வந்திருக்கிறோம். 253 கோடி மதிப்பீட்டில் ராமநாதபுரத்தில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது. 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நொய்யல் ஆறு புனரமைக்கப்பட்டது. 194 கோடி மதிப்பீட்டில் காந்திபுரம் 2 அடுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டது. சுமார் 415 கோடி மதிப்பீட்டில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை 4 வழிச்சாலை அமைப்பதற்கு அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், புளியங்குளம், பல்லடம், அவனாசி இந்த 6 இடங்களில் 6 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து அங்கு இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் குறைந்த கட்டணத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்ததும் அதிமுக அரசு. பாலக்காடு, மேட்டுப்பாளையம், அவனாசி மற்றும் திருச்சிரோடு சாலை 4 வழிச்சாலைகளாக மேம்பாடு செய்யப்பட்டது. ரூபாய் 66 கோடி கவுண்டம்பாளையம், ரூபாய் 41 கோடியில் காரமடை, ரூபாய் 25 கோடியில் போத்தனூர், ரூபாய் 18 கோடி ரூபாயில் ஈச்சனாரி ஆகிய பதில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது. சுமார் 59 கோடி மதிப்பீட்டில் இருகூர் முதல் போத்தனூர் மற்றும் இருகூர் முதல் பீலம் நிலையங்களுக்கு இடையே ரயில்வே கடவு குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது.
ரூபாய் 3650 கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி திண்டுக்கல் வரை தேசிய நெடுஞ்சாலை திட்டம் அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்டு தற்போது நிறைவேற்றப்படுகின்ற சூழல் இருக்கின்றது. ரூபாய் 131 கோடி மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதியில் பவானி ஆற்றிலிருந்து கூட்டுக்குடி திட்டம் கொடுக்கப்பட்டது. ரூபாய் 550 கோடியில் குறிச்சி துணியமுத்தூரில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டது. ரூபாய் 195 கோடியில் குறிச்சி துணியமுத்தூரில் குடிநீர் திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இப்படி அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை திரு ஸ்டாலின் தலைமை கொண்ட அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட திட்டங்கள். ரூபாய் 750 கோடி மதிப்பீட்டில் பில்லூர் 3வது கூட்டுக்குடி திட்டம் திரு உதயநிதி அமைச்சர் அவர்கள் 11/2/2024 திறக்கப்பட்டிருக்கிறார். இந்த திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். ரூபாய் 479 கோடி மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் உக்கடம் வரை மேம்பால பணி அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. ரூபாய் 114 கோடியில் ஐடி பார்க் நம்ம அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு நவம்பர் 5ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலினால் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது. ரூபாய் 650 சுமார் 1652 கோடி மதிப்பீட்டில் அத்திக்கட அவனாசி திட்டம். இந்த திட்டத்தை ஈரோடு, அதோடு திருப்பூர், கோவை இந்த 3 மாவட்ட மக்களும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தார்கள் விவசாயிகள். இந்த அத்திக்கட அவனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது பல்வேறு ஏரிகள், குளங்கள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிநீர் பிரச்சனை நீக்கப்படும் என்ற நீண்டகால கோரிக்கையை அதிமுக அரசு ஏற்று இந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணி வேகமாக துரிதமாக நடைபெற்று கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 85% பணிகள் முடிவு பெற்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட 32 மாத காலம் இது கிடப்பில் போட்டிருந்தாங்க. பிறகு பல முறை சட்டமன்றத்தில் பேசணும். இங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க. நானும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன். அதன் பேரில் வந்து அந்த திட்டத்தை திறந்தாங்க. இன்னும் அந்த திட்டம் முழுமை பெறலை. அதோட அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே இன்றைக்கு பல திட்டங்கள் ஆமை வேகத்தில் இன்றைக்கி இந்த திமுக ஆட்சியில் நடந்து கொண்டு இருக்கின்றன. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட சுமார் 1650 கோடி ரூபாய் திட்டத்தில் உயர்மட்ட மேம்பாலம், தமிழ்நாட்டிலேயே அதிக தூரமுள்ள மேம்பாலம், சுமார் 10.1 கிலோமீட்டர் தூரமுள்ள உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு வேகமாக துரிதமாக நடைபெற்று வந்தது. கிட்டத்தட்ட 80% பணிகள் நிறைவு பெற்றிருந்ததெல்லாம் அதிமுக ஆட்சியில். அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உப்புளிப்பாளையம் முதல் ஏர்போர்ட் வின்ஸ் வரை, கோல்டு வின்ஸ் வரை அந்த உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணி நடைபெற்றது. அந்த பணியும் இந்த ஆட்சியாளர்களால் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. ஆமை வேகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு முழுக்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள். அதோடு இங்கே இருக்கின்ற விவசாயிகள் அத்திக்கட அவனாசி திட்டத்தில் இன்னும் பல இடங்கள் விடுபட்டு போய்விட்டன. அதையும் சேர்த்து புதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில் அப்பொழுது அமைச்சராக இருந்த வேலுமணி அவர்களும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வேண்டுகோள் வைத்தார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அதிமுக அரசாங்கம் அத்திக்கட அவனாசி திட்டம் 2 அதை செயல்படுத்துவதற்காக விரிவான திட்ட அறிக்கைகளும் தயாரிக்கப்பட்டு அந்த பணிகள் துவங்குகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அதையும் கிடப்பில் போட்டாங்க. கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம். இந்த கோவை மாநகர் மக்கள் கோவை மாநகரம் வளர்கின்ற மாநகரம், போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். இங்கே அதிகமான தொழிற்சாலை இருக்கின்ற காலத்திலே, அதிகமாக தொழிலாளர்கள் பணிபுரிகின்ற காலத்தினாலே வேலைக்கு செல்கின்றவர்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல வேண்டும், குறிப்பிட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்ப வேண்டும். அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மெட்ரோ ரயில் திட்டம் மிக அவசியமான திட்டம் என்ற காரணத்தினால் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். சுமார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற பணி நடைபெற்றது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இன்ன வரைக்கும் அந்த திட்டத்திற்கு என்ன
நடவடிக்கை எடுத்தார் என்று தெரியவில்லை. அதையும் கிடப்பில் போட்டாங்க.